வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தமிழ் சினிமாவோட ஒரு முன்னணி ஹீரோயின், ஒரே படத்தில் ஹீரோவுக்கு காதலி தாயாக நடித்த ஒரு நடிகையை பற்றி தான் ரொம்ப விரிவான ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் வாங்க. அந்த நடிகை தமிழ் சினிமாவோட நாட்டிய பேரொளி நடிகை பத்மினி அவர்கள் தான் என்பது குறிப்பிடத்தக்கது. நடிப்பு, நடனம், பரதநாட்டியம் சொல்லி ரசிகர்களை தனித்துவமான கலையால் கட்டி போட்டவங்க தான் நடிகை பத்மினி அவர்கள். கதகளி, குச்சிப்புடி, பரதநாட்டியம், மோகினியாட்டம்னு சொல்லி நிறைய கலைகளை முறையாக பயிற்சி பட்டு கற்றுக்கிட்டாங்க. இவங்களோட சகோதரிகள் லலிதா, ராகினியும் ரொம்ப புகழ்பெற்ற நாட்டிய நடிகைகள் தான் என்பது குறிப்பிடத்தக்கது. இவங்க 3 பேரையும் திருவாங்கூர் நடிகைகள்னு சொல்லி கூப்பிடுவாங்க. 250 படங்களுக்கு மேலாக நடிச்சிருக்காங்க நடிகை பத்மினி அவர்கள். தன்னோட நடனத்திற்காகவும் நடிப்பிற்காகவுமே நிறைய விருதுகளை அள்ளி குவிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். தன்னோட 7 வயசுலேயே நாட்டிய அரங்கேற்றம் முடிச்சிருக்காங்க. தன்னோட 17 வயசில் கல்பனான்ற இந்தி படத்தின் மூலமாக தான் சினிமா துறைக்குள்ளேயே நுழைஞ்சிருக்காங்க. தமிழ், மலையாளம், கன்னடம்னு சொல்லி எல்லா மொழிகளையும் முன்னணி நடிகையாக கொடிக்கட்டி பறந்து வந்துட்டு இருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் நடிகை பத்மினி அவர்கள் என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒரு உண்மைன்னு கூட சொல்லலாம். நடிகர் சிவாஜி கணேசன், எம்ஜிஆர், ஜெமினி கணேசன் சொல்லி முன்னணி நடிகர்களோட ஜோடி போட்டு நடிச்சிட்டு இருந்தாங்க பத்மினி அவர்கள். தன்னோட 59வது படம் நடிகர் சிவாஜி கணேசனோட சேர்ந்து நடிச்சிருக்காங்க. சிவாஜி கணேசன் பத்மினியோட நடிப்பில் வெளியான தில்லானா மோகனாம்பல் திரைப்படம் அப்போதைக்கு மட்டும் சூப்பர் டூப்பர் ஹிட் திரைப்படம் கிடையாது. இன்றைக்குமே தில்லானா மோகனாம்பல் பாடல்கள்லாம் மக்கள் மத்தியில் ரொம்ப பிரபலமாகவே இருக்கிற ஒன்றுன்னே சொல்லலாம். நடிகர் திலகம் சிவாஜிக்கு படத்தில் ஹீரோவுக்கு காதலி தாயாக நடிச்சிருக்காங்க நடிகை பத்மினி அவர்கள். அது எந்த படம்னா 1954 வெளிவந்த எதிர்பாராதது என்ற படத்தில் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. சி.வி. ஸ்ரீதரோட கதையில் நாராயணமூர்த்தின்றவர் இந்த படத்தை இயக்கியிருக்காங்க. நடிகர் சிவாஜி, பத்மினி, நாகையா, அசோகன் சொல்லி முக்கிய படத்தில் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. படத்தில் சிவாஜியும் பத்மினியும் காதலர்களாக இருந்திருக்காங்க. 2 பேருமே காதலிச்சிட்டு இருக்கும்போது நடிகர் சிவாஜி மேற்படிப்புக்காக வெளிநாடு போயிடுறாங்க. அப்படி போகும்போது அவங்க போகிற விமானம் விபத்துக்குள்ளாயிடுச்சு. அதில் சிக்கி சிவாஜி இறந்துட்டாங்கன்னு சொல்லி நடிகை பத்மினி அவர்கள் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கிடையே அப்பாவோட பேச்சு கேட்டுட்டு நாகையாவை திருமணம் செஞ்சுக்கிறாங்க. இந்த நாகையா படத்தில் வர சிவாஜியோட அப்பா தான். 2ஆம் தரமாக கட்டியிருக்க மனைவி மகனோட காதலிங்கிறத தெரிஞ்ச நாகையா விபரீத ஒரு முடிவை எடுக்கிறாங்க. அதே நேரம் விமான விபத்தில் இருந்து தப்பிச்சு மீண்டும் சிவாஜி இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் 2 பேரும் தாய் மகனாக வாழ்க்கையை தொடங்குறாங்க. இப்படி தான் படத்தோட முதல் பாதியில் காதலர்களாக இருக்கிறவங்க கிளைமேக்ஸில் தாய் மகனாக மாறுவதாக படம் முடியும். தமிழ் சினிமாவோட மிக முக்கியமான படமாக இந்த படம் கொண்டாடப்பட்டுச்சுன்னே சொல்லலாம். உங்களுக்கும் நடிகை பத்மினி மற்றும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை பிடிக்கும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற இந்த மாதிரியான வீடியோக்கள் உங்களை உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.